இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, நம்ம லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு பிரியாணி கடையை தேடி போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம பார்சல் வாங்கிட்டு வர போகிறோம். அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் ஃபுட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பெரிய ஐட்டம்ஸ் கிடையாது. சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தடாகம் ரோட்டில் அந்த சிக்னல் தடாகம் ரோடு சிக்னல்லேருந்து, அதாவது நான் சொல்கிறது இடையர்பாளையத்துலேருந்து சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவேர்ட்ஸ் வந்து கணுவாய் போகலாம். அப்படி இல்லைன்னா வடவழி போகிறக்கு உண்டான வழி. சரிங்களா? அதுலேருந்து அடுத்த கட்டு. சரிங்களா? அடுத்த கட்டில் நம்ம வந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பிரியாணி கடை இருக்குது. சரிங்களா? அந்த பிரியாணி கடை சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கடைக்கு நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் பேங்க் இருக்கும். அதாவது தடாகம் ரோட்டில் யூனியன் பேங்க்கு. அந்த யூனியன் பேங்க் தொட்ட மாதிரியே ஒரு பேக்கரி இருக்கும். சரிங்களா? அந்த பேக்கரி ஒட்டின மாதிரி கட்டு. சரிங்களா? அந்த கட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா தேட்டருக்குள்ளே இருக்கு கட்டு. சரிங்களா? இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ஸ்டோன் ஏஜ் பிரியாணின்னு சொல்லி ஒரு கடை. சரிங்களா? சின்ன கடை தான், நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் தான் பண்ணுறாங்க. அதுக்குண்டான இதெல்லாம் கறியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஏதோ பெருசாக பார்சல் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த பார்சலில் நம்மளும் ஒன்று வாங்கிக்கலான்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 டேபிள் இருக்குது. 4 8 பேர் உட்காந்து தாராளமாக சாப்பிட்லாம். பல்க் ஆர்டர்ஸ் இருந்துச்சு போல இருக்கு. நாங்க வந்து ஒரு பார்சல் வாங்கிக்கலான்னு சொல்லி நாங்க ஒரு பார்சல் வாங்கிக்கிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா பார்சல் இருந்துச்சு. அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இதுதான் வந்து அதோட பிரியாணி குவான்டிட்டி. இந்த பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். ஒரு சிக்கன் பீஸ் நல்லா தாராளமாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக் வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனா ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஒரு பிரியாணிக்கே உண்டான ஸ்மெல் வந்து நல்லா இருந்துச்சு. அதுவும் அரிசி உதிரி உதிரியா இருந்துச்சு. இப்ப நம்ம சாப்பிடலாம். அதுல ஒரு பீஸு, அந்த பீஸ எடுத்து ஆ லைட்டா முட்டைய வச்சு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆ எ ரைத்தா எடுத்தேன். ஆனா ரைத்தா வந்து நமக்கு தேவைப்படாது. அதனால நான் ஓரமா எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி ரைஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஒரு எம்ப்டி பிரியாணி வாங்குனா கூட அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் போல இருக்கு. ஆனா நல்லா இருந்துச்சு. நல்லா வந்து அந்த மீட்டோட ஃப்ளேவர் இறங்கி சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா, பீஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். பீஸும் நல்லா வெந்திருந்துச்சு. நல்லா எடுத்து இது பண்ணி பார்க்கும்போது, வயித்துக்கு எதுவும் ஆகாத அளவுக்கு நல்லா வெந்திருந்துச்சு. அதே மாரி முட்டையும் பார்த்தீங்கன்னா, பதமா அந்த ஒரு 8 மினிட்ஸ்ல வேகணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பதத்துல இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பிரியாணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டேஸ்ட்டு. அதாவது நெஞ்சு எருக்களிக்காத ஒரு நல்ல டேஸ்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டு கிளம்பிட்டோம். தேங்க் யூ. நீங்க வேணா விசிட் பண்ணி பாருங்க. இந்த கடை நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.